ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ராஜேஷ்குமார் சார், உங்களை உங்களோட இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எங்களுக்கு பெருமை சார். அண்ட் ஆக்சுவலாக இந்த ரேகையோட பயணம் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக அவரோட இன்னொரு ப்ராஜெக்டை நாவலை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது இதோட டிஸ்கஷனும் நடந்தது. அது இன்னும் பேசிட்டு தான் இருக்கும். அது கூடிய சீக்கிரம் அதுவும் ஷேப் எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இதோட ஐடியா கேட்ட உடனே இது முதல்ல தீனா சாரும் ராமு செல்லப்பா அப்படின்ற ஒரு டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து இந்த கதையோட இந்த கோர் ஐடியாவை சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த மேடையில் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் ராமு செல்லப்பா ஃபார் த இனிஷியேஷன். அந்த ஃபஸ்ட்டு தீனாவை கொண்டு என்கிட்ட அறிமுகப்படுத்தின ராமு செல்லப்பா. அவர் நிறைய சீரீஸ்லாம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்களோட விலங்கோட செகண்ட் யூனிட்டும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வழியாக தான் தீனா சார் பழக்கம். தீனா சார் இந்த புக்கில் இருக்கிற இந்த ஐடியா சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஜேர்னி ஆரம்பித்து இன்றைக்கி we were able to see all the episodes. நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் ராஜேஷ்குமார் சார். ஒரு கதை யோசிக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். எப்படி ஒரு மனிதரால் 1500 நாவல், 2000 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுத முடியும் அப்படின்றது நிஜமாகவே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு கதை முடித்த உடனே அடுத்த கதையை யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்குது இந்த காலத்தில். ஆனால் இவ்வளோ எழுதியும் இப்போ ஒரு சின்ன குழந்தை எப்படி எக்ஸைட்மெண்ட்டோட பேசுவாங்களோ அதே மாதிரி இப்போ அடுத்த கதையை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ரெடி ஃபார் மோர் ஸ்டோரிஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரியலி யூஆர் அமேசிங். ஸோ இந்த ரேகையில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கோர் ஐடியா அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தீனா சார் அதோட நிறைய ஸ்க்ரீன் ப்ளே மாடிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்க்ரீன் ப்ளே வந்தது. பட் அதோட கோர் ஐடியா அப்படின்றது ராஜேஷ்குமார் சார்து. இன்றைக்கி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அவரோட ஸ்டோரிஸில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. வி மேட் ஷுர் தட் கோர் ஐடியா எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த யோசித்த அந்த ராஜேஷ்குமார் சார் தான் இதோட மெயின் ஹீரோ அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்து நினச்சிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் நிறைய நான் ஒரு இதாக சொல்ல விரும்பல, ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. பட் ஒரு ரைட்டர்கிட்ட நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரைட்டருக்கு ஒரு டியூ கிரெடிட் கொடுக்கலன்னா அப்புறம் தெர் இஸ் நோ சென்ஸ் இன் இட். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னா அந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஸோ அவங்கள நம்ம மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா நம்மலாம் இந்த ஃபீல்டில் இருக்கவே கூடாது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் அண்ட் மோர் புக்ஸ் ஆஃப் யோர்ஸ் நாங்கள் we want to explore and hopefully the time will come. At this juncture I would like to definitely talk about director Deena, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட டெடிகேஷன். நிஜமாகவே ஒரு 1.5 வருஷம் அவரை நான் பாடாப்படுத்தியிருக்கேன், ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த டார்ச்சர் எல்லாத்துக்குமே அவர் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் இன்றைக்கி அதோட எண்ட் ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியுது. தேங்க்யூ சார். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இதை தைரியமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மூஞ்சி சுளிக்காமல் அவுட்டோரில் தான் வேணும், தென்காசியில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ தடவை தென்காசி போக சொன்னாலும் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ப்ரொடியூசர் சிங்கா சார், தேங்க்யூ. அண்ட் ஹென்ரி டிஓபியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த ஹீரோஸ் அப்படின்னா நான் டிஓபியை சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி உருவாயிட்டிருக்காரு, எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜ் பிரதீப் சார் இன்றைக்கி வர முடியல மியூசிக்கு. இன்றைக்கி அவர் ஹியர் டு ரஷ், ஏன்னா அவருக்கு கல்யாணம். அதனால் அவர் அதுவான்னு டிசைட் பண்ணும்போது அது பெட்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். சரி, ஓகே, அவரோட லைஃபோட அடுத்த ஜேர்னி ஆரம்பிக்குது. அதனால் எனிவே தேங்க்ஸ் அ லாட் ராஜ் பிரதீப் சார் ஃபார் த என்டையர் இவ்வளோ லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாக ஸோ டெடிக்கேட்டட் யூ வேர் அண்ட் யூ ஹெல்ப் அஸ் லாட்.
அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டர் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் எல்லாருமே தேவ் கிவன் தேர் ஹார்ட் அண்ட் சோல் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்டர்ஸ் சைடில் சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் பாலா வந்து அப்படியே வெற்றியாக மாறிட்டார். அந்த கதாபாத்திரமாகவே இருக்கார். பார்த்தா அவரை வந்து பாலான்ற பேரே மறந்து போச்சு. வெற்றின்னு தான் இப்போதைக்கு. அவர் இப்போ பிஸியாக வேறு ஷூட்டிங்கில் இருக்கார், நம்மளுக்காக ஓடி வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ பாலா, அமேசிங் ஒர்க். பவித்ரா ஜெனிக்கு ஏதோ ரைமிங்காக ஏதோ சொன்னீங்களே மேடம், என்ன அது செம்மையாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்ட்ரஸாக நான் பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த யதார்த்தம் அவங்களோட நடிப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அஞ்சலி, அஃப்கோர்ஸ் அஞ்சலியோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். தேங்க்யூ அஞ்சலி ஃபார் த லவ்லி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வினோதினி மேடம், யூ ஆடட் ஸோ மச் வெயிட்டேஜ் டு திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அப்பாவி மூஞ்சியை வச்சுட்டுக்கிற ஒரு கொடூர ஒரு வில்லனாக வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அஃப்கோர்ஸ் அருணா நடித்தவர், அவரும் வந்து ரொம்ப நேச்சுரல். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், முகிலன், அமுதன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணவங்க எல்லாருமே இதில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஆல்வேஸ் ஐ எம் indebted to you media people. and எப்பவும் சொல்கிறது தான், இப்போது இதோட ஃபேட் உங்கள் கையில் இருக்குது. நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோடு கிளம்புறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்கள் டைம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. தட் ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் மறுபடியும் வெப் சீரீஸ்க்கு நான் பேக் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ கௌஷிக் சார், தேங்க்யூ சிங்கா சார், முருகன் சார் அண்ட் ஹோல் டீம் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக. ஐ திங்க் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜானர் வந்து க்ரைம், த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஒரு பேராக சொல்லதான், பேர் விட்டு போனால் ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால இங்கே இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வசீகரமும் வசீகரிக்கும் பேச்சும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளி வீசும் விண்மீன்களாக சினிமாவில் சிறகாகவும் இறகாகவும் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக்கி நடிப்பில் உயிர்ப்பிக்கும் டாக்டர் வினோதினி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். வினோதினி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான். இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்றைக்கி வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும். அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமேல் அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம சொல்கிறோம், ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால் வெரி வெரி சாரி. எல்லாரும் முன்னாடியே நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல நிற்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூ வுட் கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப் சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதை 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துலலாம் அந்த பொட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலட்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி. அதாவது ஒரு குயிக்காக ஒரு சைதாப்பேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு
குயிக்காக ஒரு க்ரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு க்ரைம் அப்படிங்கிற க்ரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து க்ரைம் ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த க்ரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் இப்போ வந்து வேற ஒரு ஓடிடி தளத்தில் ஹர்க்யூல் பைரோ அந்த அகாதா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி டைரக்டர் அதிகமாக பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை தவமாய் தவம் இருந்து நினைத்தேன் வந்தா இந்த மாதிரி நிறையா வந்து ஏதோ 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் யார் அப்படிங்கிறத சத்தியமாக இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக அவரை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசுனது எல்லாமே டைரக்டர் அப்புறம் Z5லேருந்து பேசினாங்க. ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப் எஸ்எஸ் குரூப். ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ப்ரொடக்ஷன் வேலை முருகன் சார் அப்படிங்கிறது EP இன்னைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்கார். அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு, நீங்கள் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறையா வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடி தளத்துலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது நன்றி அவருக்கு. மூன்றாவது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நான் Z5ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த ஒரு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து வேறு யாரையும் யோசிச்சுருந்தோம், ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ணுற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியே எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேராக சொன்னால் வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால் அதில் ஒன்று குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்போ நான் வந்து பண்ண அந்த மார்ச்சரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தென்காசியில் போய் அதை ஷூட் பண்ணோம், அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் தெரியுது ஆனால் அந்த மார்ச்சுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லலாமா சார் அதை அது வந்து BSNL ஆஃபீஸில் தான் இங்கே வந்து செட்டு போட்டது. அதை உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கே அது உள்ளே போகும்போது ரொம்ப ஈரியாக இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை, ஆனால் நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். அந்த க்ரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா அங்கே நடிக்கும்போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போகிற இடமா இருக்குன்னு. இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த BSNL ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொன்னார். அது அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டராக இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடித்த அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த Z5 வெப் சீரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இதை ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதை பற்றி நிறையா பேசுங்க, நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக க்யூட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேறு ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த Z5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவிலே ஒர்க் பண்ணவர். SMல ஒர்க் பண்ண சரவண மீனாட்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னார், அவர் இங்கே காணோம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ்குள்ளே வந்தேன்.
அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாகவே எடுத்துக்கிறேன். எஸ்எஸ் குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்காந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். இந்த படத்தில் இந்த வெப்சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், Z5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. நவம்பர் 28 என்னோடய பர்த்டே. கரெக்டான லீடாக நடித்த ஒரு சீரீஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ.